தங்கத்தின் விலைதான் நாளுக்கு நாள் ராக்கெட் வேகத்தில் ஏறிக்கொண்டிருக்கிறது என்றால் வெள்ளியின் விலையும் விறுவிறுவென்று உயர்ந்து வருகிறது. சாமானியர்களை கவலையடைய செய்திருக்கக்கூடிய இந்த விலையேற்றத்தின் பின்னணி என்ன பார்க்கலாம். நாள்தோறும் காலை மாலை வேளைகளில் அறிவிக்கப்படும் தங்கத்தின் விலை இப்பொழுதெல்லாம் சாமானிய மக்களை கவலையடைய செய்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புது உச்சம் தொட்டு வரும் தங்கத்தின் விலையேற்றத்தால் எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து வருகின்றனர். சரி, தங்கத்தின் விலைதான் இப்படி எகிறுகிறது என்றால் விட்டேனா பார் என இந்த பக்கம் வெள்ளியின் விலையும் விறுவிறுவென கூடிக்கொண்டே செல்கிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாத தொடக்கத்தில் வெள்ளி 1 கிராம் 103 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. பின்னர் அதன் விலை ஏறி இறங்க 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் கிராம் வெள்ளி 98 ரூபாயானது. சரி, இந்த ரேஞ்சிலேதான் இதன் விலை இருக்கும் என பலரும் வெள்ளியை கண்டுகொள்ளாமல் இருந்த வேளையில் தற்பொழுது அதன் ஜெட் வேக விலையேற்றம் நடுத்தர மக்களை மேலும் கலக்கமடைய செய்திருக்கிறது. பிப்ரவரி மாத தொடக்கத்தில் கிராம் வெள்ளி 107 ரூபாயாக இருந்த சூழலில் அது ஏப்ரல் மாதத்தில் 114 ரூபாயாகவும் ஜூலை மாதத்தில் 120 ரூபாயாகவும் உயர்ந்தது. இடைப்பட்ட காலங்களில் வெள்ளி விலை குறைந்து வந்தாலும் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு அது கிடுகிடுவென அதிகரித்தே வருகிறது. செப்டம்பர் 1ஆம் தேதி 136 ரூபாயாக இருந்த 1 கிராம் வெள்ளி அக்டோபர் 1ஆம் தேதி 161 ரூபாயாக புது உச்சம் தொட்டது. இதையடுத்து வெறும் 14 நாட்களில் 45 ரூபாய் அதிகரித்து 206 ரூபாயாக விற்கப்படுகிறது. இப்படி குறுகிய காலத்தில் அதிகரித்திருக்கும் வெள்ளி விலை ஏற்றத்திற்கு பல காரணங்களை அடுக்குகின்றனர் நகை வியாபாரிகள். கடந்த ஓராண்டில் மட்டும் 110% அளவுக்கு வெள்ளி விலை கூடியிருப்பதாக கூறும் அவர்கள், முன்பெல்லாம் பூஜை பொருட்கள், பாத்திரங்கள், அணிகலன் போன்றவற்றுக்கு மட்டும்தான் வெள்ளியை வாங்கி வந்தார்கள் என்றும் தற்பொழுது தொழில்துறையில் அதன் பயன்பாடு கூடியிருப்பதால் விலை எகிரி வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். வெள்ளி ஏற்கனவே பார்த்தோம்னா வெள்ளி அணிகலன்கள், அப்புறம் பூஜை பொருட்கள், பாத்திரங்கள், இது மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வெள்ளியோட பயன்பாடு நிறைய ஆயிடுச்சு. இண்டஸ்ட்ரியல் யூசேஜுக்கு பார்த்தோம்னா நிறைய என்ன மாதிரி அப்படின்னா நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனு, அப்புறம் வெஹிக்கிள், சோலார் பேனலு, அப்புறம் ஏவுகணைகள், ராக்கெட் இது மாதிரி தயார் பண்ணுறதுக்கும் மருத்துவத்துறையிலையும் பயன்படுது. ஈவன் மெடிசனில் கூட பயன்படுது. அதனால் வெள்ளியோடைய ரேட்டு நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்குது. இப்போ எல்லா நாடுகளுமே வெள்ளிலையும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெள்ளியில் பலர் முதலீடு செய்வதும் அதன் விலையேற்றத்திற்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. முன்பெல்லாம் பணம் செலுத்தியதுமே வெள்ளிக்கட்டிகள் கிடைத்துவிடும் என்றும் தற்பொழுது தேவை அதிகரிப்பால் முன்பதிவு செய்துவிட்டு 10-15 நாட்கள் காத்திருக்க வேண்டிய நிலை இருப்பதாகவும் நகை வியாபாரிகள் கூறுகின்றனர். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா வெள்ளி பொருட்கள் வாங்கி அதில் முலாம் பூசி, தங்கம், கோல்டு பாலிஷ் போட்டு அந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாமே ரொம்ப விரும்பி அணிவிக்கிறாங்க. வெள்ளி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கனாலே 15 நாள், 20 நாள், 1 மாதம் கழித்து தான் டெலிவரியே கிடைக்குது. அந்த அளவுக்கு வெள்ளி டிமாண்டில் போயிட்டுருக்கு. வரும் நாட்களில் கிராமுக்கு 300 ரூபாய், அதாவது வெள்ளி கிலோவுக்கு 3 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கலாம் என வியாபாரிகள் கூறுவது நடுத்தர வர்க்கத்தினரை வருத்தம் கொள்ள வைக்கும் செய்தி.